ஓம் நமோ வெங்கடேஷாய். சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக காலையில் கிளம்பி திருப்பதிக்கு போய் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டில் திருப்பதி பெருமாளை 1.5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். திருமலா, திருப்பதி, டூரிசம்லலாம் கொடுக்கறது கிடையாது. 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி இல்லைனா 25ஆம் தேதி காலையில் 10 மணி போல் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மினிமம் 2 பேருக்கா நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஆன்லைன்லேயே அக்காமடேஷனுக்கும் எலிஜிபிளாக இருப்போம். நாங்கள் எலிஜிபிளாக இல்லாததுனால ரூம் புக் பண்ணிக்கல, தர்ஷன் டிக்கெட் மட்டும் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டோம். நேற்று தான் தரிசனம். காலையில் வீட்டில் குக்கிங் முடிச்சுட்டு பூஜை செய்து குலதெய்வத்துக்கு ஒரு 11 ரூபாய் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி பார்க்கில் இறங்கி சப்வே வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு ரீச் ஆனேன். ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் திருப்பதிக்கு போகிறது பிடிக்கணும் அப்படின்னா காலையில் 5:30 மணிக்கு ரேணுகுண்டா வழியாக விஜயவாடா போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, மும்பை எக்ஸ்பிரஸ் இருக்குது. பட் சீக்கிரமாக நீங்கள் போய் ரீச் ஆனோம் அப்படின்னா இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஐஆர்சிடிசி போர்ட்டலில் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு வேணும்னா டீ காஃபியோட புக் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாலே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 5:30க்கு கிளம்புது காலையில் அப்படின்னா 2A பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் மோஸ்ட்லி கிளம்பும். 7:15 கொண்டு போய் நம்மளை ரேணுகுண்டாவில் இறக்கி விட்ருவாங்க. அது போகிற ட்ராவல் தெரியவே தெரியாது, செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். திருச்சானூருக்கு நெக்ஸ்ட் டைம் அஷத்தல பாத பத்மாராதனா ரூமோட புக் பண்ணியிருக்கோம். அப்போ போய்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரிப்பில் இன்னொரு கோயிலுக்கு போகிறதா ஒரு பிளான். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் நாங்கள் திருச்சானூருக்கு போல் டைரெக்டாக திருமலைக்கு போயிட்டோம். ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் திருமலாவுக்கு போகிற பஸ் இருக்கும். நான் ஏசி பஸ் இருக்கும், ஏசி பஸ் இருக்கும். நான் ஏசி பஸ்ஸு 105 ரூபா. ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஜிபே மூலமாக கேஷ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்டுனா ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். கொஞ்சம் பழைய பஸ்ஸு போல் இருக்குது, ஸ்லோவாக தான் போச்சு. ஜென்ரலாக 1.25 மணி நேரத்தில் நம்ம திருமலைக்கு ரீச் ஆகிடலாம். டோல் செக்கிங்கெல்லாம் முடிச்சே, பட் கொஞ்சம் லேட்டாக தான் போய் பஸ்ஸு ரீச் ஆச்சு. பஸ் போகிற லேன் டோலில் க்ரௌட் இல்லை. ஸோ ஈஸியாகவே நாங்கள் செக்கிங் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாகவே ஏறிட்டோம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. உங்களுக்கு இன்னொரு முறை திருப்பதிக்கு அந்த மாதமே போகணும் அப்படின்னா வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். லைக் வர்ச்சுவல் சேவா இருக்குது, ஆர்ஜித சேவா இருக்குது, ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன், அங்க பிரதர்ஷனம், எலிஜிபிளாக இருந்தால் சீனியர் சிட்டிசன், ஹோமம் டிக்கெட் இருக்குது, கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் இருக்குது, டைரக்ட் சர்வ தர்ஷன்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் டைம் டேஸ் கேப் கேட்பாங்க. இப்போல்லாம் எல்லா டிக்கெட்டுக்குமே அந்த ரூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ் வேஸ்ட் ஆகாமல் அடுத்தடுத்து புக் பண்ணிக்க முடியும். ஜிஎன்சி டோல் கிராஸ் பண்ணி தான் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில் போய் இறக்கி விடுவாங்க. ரேணுகுண்டாவில் நம்ம பஸ் ஏறணும் அப்படின்னா நான் ஜிஎன்சி டோலே இறங்கிட்டேன். இங்கேருந்து நம்ம ஒரே இறக்கம்தான் 300 ரூபாய் தரிசன க்யூ போகிறதுக்கு. ரொம்ப நாள் ஆன மாதிரி ஏதோ ஒரு ஃபீல். நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தே போனேன். நல்லா வெயில் இருந்தது, ஆனால் அனல் இல்லை. எவ்வளோ தூரம் நடந்தாலும் திருமலையில் நடக்கிறோங்கிற ஃபீலே தெரியாது. பட் இன்றைக்கி தான் எனக்கு கால்வலி தெரியுது வீட்டுக்கு வந்து. அந்தளவுக்கு நம்ம வீடையே இல்லை நம்மளையவே மறக்க செய்கிற ஒரு இடம் திருமலையும் சரி கோவிந்தனும் சரி. ஜிஎன்சி டோலில் இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் ஜிஎன்சியிலேயே இருக்கும். ஆன் த வே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ரைட் சைடில் உங்களுக்கு பிஏசி எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ காமன் ஹால் லாக்கர்லாம் எடுத்துக்கணுன்னா அங்கேயே எடுத்துக்கலாம். அப்படியே இந்த ரோட்லேயே நேராக கொஞ்சம் போனீங்கன்னா ரைட் சைடில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். ரேணுகுண்டாவில் ஏறுற பஸ் எல்லாமே திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரும். கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் ஏறுறீங்க அப்படின்னா ராம்பக்கீச்சா போனோன்னா நம்ம கேட்டுட்டு ஏறிக்கலாம். அந்த பஸ்ஸு ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட் போகுமா அப்படின்னு. நீங்கள் அங்கே போய் இறங்கிக்கணுன்னா ஆக்சுவலாக நம்ம நடந்தே 300 ரூபா தரிசன க்யூக்கு போனால் கூட 10 நிமிஷம் கூட ஆகாது. ஃப்ரீ பஸ்ஸில் போகணுன்னாலும் போகலாம். பட் அதுக்கு இந்த கடைகள்லாம் பார்த்துட்டு நடக்கிறப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம நடந்தே போயிடலாம்.
நம்ம என்டர் ஆனோன்னு ஒரு ஆர்ச் இருக்குல்ல, அதே ரோட்டில் தான் இப்போ வரைக்கும் நான் வந்துட்டுருக்கேன். எந்த பக்கமும் திரும்பலை. இந்த ஷாப்பிங் ஏரியா தாண்டினோன்னா உங்களுக்கு அன்னமயா சர்க்கிள் இருக்கும், அதாவது லேபாக்ஷி சர்க்கிள் இல்லை சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ். அங்கே நீங்கள் 2 இடத்துல இல்லை 3 இடத்துல லெஃப்ட் எடுத்து கூட முன்னூறு தர்சன கியூக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகிடலாம். நிறைய இடங்களில் வெயிலுக்கு மேலே ஷெட் போட்டிருக்காங்க. அண்டு கோயில் அந்த மாடவீதி மெயின் என்ட்ரன்ஸ்லலாம் முன்னாடியெல்லாம் சொல்கிறேன், லாரியில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, கால் சுடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. காய சமயம் இன்டர்வல்ஸ் இருக்கும் போல் இருக்குது, வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அதே இறக்கம்தான். அப்படியே வந்து இந்த இடத்துல நம்ம திரும்பினோம் அப்படின்னா ஈஸியாக முன்னூறு தர்சன கியூக்கு போயிடலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் வேணும்னா இதுக்கு ரைட் சைடில் இருக்கிற அன்னப்பிரசாத ஹாலில் சாப்பிட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம நேராக போனால் கேகேசி கவுண்ட்ரு வந்துடும். ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறி வர வேண்டாம், ஈஸியாக நம்ம நடந்தே வந்துடலாம். பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஜீப் ஆர் பஸ் ஆர் கேபு புக் பண்ணிக்கோங்க. பட் ஜென்ரலாக நம்ம நடந்தே வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இதே வழியாக வந்தால் அப்படியே நேராக போனீங்கன்னா லக்கேஜ் டெபாசிட் கவுண்ட் இருக்கும், மொபைல் டெபாசிட் கவுண்ட் இருக்கும், அங்கே கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அகெயின் இங்கே ரைட் சைடில் கல்யாணக்கட்டை இருக்கும், செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் டெபாசிட்லாம் பண்ணிவிட்டு கூட வராகசாமி கூட தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். ரைட் சைடில் இருக்கிறது மெயின் கல்யாணக்கட்டா, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு செப்பல் கவுண்டர்லாம் இருக்கும். வழி தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த வழி காமிக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வழியாக போனீங்கன்னா சுபதம் என்ட்ரி ஈஸி. மற்ற எல்லா தரிசன டிக்கெட்டுக்கும், அதாவது ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கும் ஈஸி. ஈவன் ஃப்ரீ தரிசனத்துக்கு கூட போகணுன்னா பஸ் ஏறி போயிடுங்க, அதான் பெஸ்ட்டு. செப்பல் இங்கே நான் விட்டுக்கிட்டேன் இந்த இடத்துல. ஃப்ரீ தரிசனத்துக்கு போனாலும் இந்த சைடாக போகலாம். சில டைம் சிலா தோரணமெல்லாம் அப்படின்னா இந்த சைடாக போகிறது உங்களுக்கு விட பஸ்ஸில் போகிறது பெஸ்ட்டு. இங்கே ரைட் சைடில் லக்கேஜ் கவுண்டர் இருக்கும், டெபாசிட் கவுண்டர், மொபைல் கவுண்டர் இருக்கும். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேயே கொடுத்துக்கலாம். சின்ன இடம் தான், ஃபுல்லாகிடுச்சுன்னா க்யூலேயே கொடுக்க சொல்லிவிடுவாங்க. நாங்கள் இங்கே தான் கொடுத்தோம். வராகசாமி தரிசனம் செய்துட்டு நீங்கள் லக்கேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கொடுக்கலாம். பட் கொடுத்துட்டு போகிறதே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் தரிசனம் செய்துட்டு அப்படியே நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கல்யாணக்கட்டை இருக்கிற ஸ்ட்ரெயிட்டு ரோட்டில் தான் இப்போ வந்துக்கிட்டே இருக்கோம். இங்கே தான் 300 தர்ஷன கியூ என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க, அந்த இடத்துல இருக்குது. நாங்கள் 12 PM ஸ்லாட் தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே இருக்கிறவங்க ஸ்டாஃபு செக் பண்ணாங்க, பட் ஒன்றும் சொல்லலை. மற்ற ஸ்லாட் இருக்கிறவங்களும் எங்கள் கூட என்டர் ஆனாங்க. 300 தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனம் எல்லாம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு, குர்த்தா பைஜமா போட்டுக்கலாம். சாரி, சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா போட்டுக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. இதுதான் என்ட்ரி பாயிண்ட். யாரோ ஒருத்தவங்க எப்போயாவது பேண்ட்டில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் ட்ரெஸ் கோடில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம போகிறப்போ பார்த்துட்டாங்க அப்படின்னா ஷியோராக கேட்பாங்க, ட்ரெஸ்ஸில் வாங்க, மீன்ஸ் வேஷ்டியில் வாங்க அப்படின்னு. அதனால் ட்ரெஸ் கோடில் போகிறது பெஸ்ட்டு. ஸோ இதான் என்ட்ரி பாயிண்ட் 300 தர்ஷனத்துக்கு. உள்ளேயே உங்களுக்கு மொபைல், லக்கேஜ் டெபாசிட் பண்ணுற க்யூ இருக்கும், அங்கே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். 10 மணிக்கே அலோவ் பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்குது. நாங்கள் ஜாயின் பண்ணுறப்போ மணி 10:20. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் முன்னாடி எடுத்தது, இப்போ எடுத்தது கிடையாது. ஏன்னா நான் முதலே மொபைல், லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டேன். தர்ஷன டிக்கெட்டு, வாட்டர் பாட்டிலு, ஆதார் கார்டு, கொஞ்சம் பைசா, பேசிக்காக மெடிசன்ஸ், அது மட்டும்தான் வச்சுருந்தேன். பெரிய ஜிக்ஸாக் லைன் இதுவுமே. ஆனால் க்ரௌட் இல்லை இந்த இடத்துல.
அதுக்கப்புறமா படி ஏறி ஒரு இடத்துல ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணியிருந்திருப்போம். 10:40 இருக்கும். அந்த டைமில் தான் எங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்கள்ல, அவங்கெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது என்ட்ரி நேற்று 10:20க்கு நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம். எங்களுக்கு முன்னாடியே 10 மணிக்கே ஜாயின் பண்ணவங்களும் இருந்தாங்க. பட் ஒரு ஸ்டேஜில் எல்லோரையும் வெயிட் பண்ண தான் சொன்னாங்க. ஒரு 10:40 கிட்ட தான் ஃபஸ்ட்டு போனவங்களே மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்கேன் பண்ணுறப்போ கரெக்டாக 11 மணி நேற்று காலையில். லக்கேஜ் கொடுக்குற இடத்துலலாம் கொஞ்சம் க்ரௌடு இருந்தது. நம்ம லக்கேஜ் மொபைல்லாம் வெளியிலே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைமை சேவ் பண்ணி நம்ம டைரெக்டாக ஸ்கேனிங் போயிடலாம். இந்த இடத்துல தான் ஒரு 5 to 10 minutes போல் நிற்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு லக்கேஜ் மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். இது பழைய வீடியோ. ஆக்சுவலாக இப்போ இந்த வழியெல்லாம் சூப்பராக இப்போ க்யூ நிற்குது அப்படின்னா நம்ம உட்கார மாதிரி பிளாட்ஃபார்ம் செய்திருக்காங்க. இந்த வீடியோவில் கிடையாது. இப்போ புதுசாக கட்டியிருக்கிற இதே வழியில் நல்லா நீட்டாக இந்த மாதிரி இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்குறீங்களா, அது என்ட்ரிலேருந்தே இருக்குது. க்யூ அப்பப்போ நிற்கிது அப்படின்னா முடியாதவங்க இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி செய்திருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்தே ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு பில்டிங் உள்ளே நுழையுவோம்ல, அது வரைக்குமே இருக்குது. இந்த மாதிரி சிமெண்ட்டில் கட்டின பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா கூட ஸ்டீலில் அந்த டேபிள் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ தான் பார்த்தேன். மீன்ஸ் இது முதலே இருக்குது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லாத இடத்துலையுமே அந்த டேபிள் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. யாரும் முடியாதவங்க அங்கங்கே உட்காந்துக்கலாம், கீழே உட்கார முடியாதவங்க. அதே மாதிரி நிறைய ஃபேன் போட்டிருக்காங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் நீட்டாக இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வரும். 10:20க்கு காலையில் க்யூவில் ஜாயின் பண்ணோம். 11 மணிக்கு ஸ்கேன் பண்ணிட்டோம் டிக்கெட்டை. கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்களோன்னு நினச்சோம். பட் டைரெக்டாக விட்டுட்டாங்களா, செம்ம ஹாப்பியாகிடுச்சு. எலிஃபென்ட் பிரிட்ஜ் வழியாக நாங்கள் போனோம். பட் எங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் திருமலை நம்பி சன்னதி அவங்க வர்றப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணதுனால ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. மகாத்வாரம் தாண்டி கோயில் உள்ளே போகிறப்போ மணி 11:26 பேரி மேளம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. செம வைபாயிடும் அந்த மேளம் வாசிச்சாலே. துலாபாரம் கொடுக்குற இடத்துக்கிட்ட மற்ற நேரங்கள்லாம் அந்த இடத்துல தான் அந்த மேளம் இருக்கும் ப்ளூ கலரில். காலையில் 11 to 12, சாயந்தரம் 6 to 7, நைட்டு 11 to 12. இந்த 3 நேரங்களில் மட்டும்தான் வாசிப்பாங்க. அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நமக்கு கேட்கும். இப்போ வெளியிலலாம் இருந்தால் கோயிலில் கேட்காது. கொடிமரத்தை அந்த ஏரியா ஃபுல்லாக இருந்தால் நமக்கு கேட்கும். செம்மையாக இருக்கும் அந்த வாசிக்கிற சவுண்டு. ஹாப்பியாகிடுச்சு. வெண்டி வாக்கிலி தாண்டி உள்ளே போகிறப்போ 11:29. பங்காரு வாக்கிலி மிடில் க்யூவில் கூட்டமே இல்லை. உள்ளே நுழைஞ்சோன்னு லெஃப்ட் சைட் தூணில் வரகசாமி தாயார், ரைட் சைடில் கருடாழ்வார், மேலே தசாவதாரங்கள், ஜெயன் விஜயனை தரிசனம் செய்துட்டு கரெக்டாக பெருமாளை தரிசனம் செய்கிற அந்த டைம் 11:30. ஓம் நமோ பகவதை வாசுதேவாய அகல இல்லேன் இறைமன் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடைய என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழென்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆகி வந்து பெருமாளை திருப்பாதம், திருமுடி, சங்கு சக்கரம், தாயார், மஞ்சள் கலர் வஸ்திரம், திருநாமத்தில் ரொம்ப அழகாக இருந்தார். ஹெவி ஜுவல்ஸ் எல்லாம் இல்லாமல். உள்ள ராமர் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க. ஸோ ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணெல்லாம் சொல்லிக்கிட்டே வெளியில் வந்து வரதராஜ பெருமாள் தீர்த்தம் கொடுத்தாங்க. கரெக்டாக சடாரி கொடுக்குறப்போ சுவாமி எதுக்கோ ஒரு உள்ளே போயிட்டார். ஆக்சுவலாக தங்க கிணறுகிட்ட இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு என்னை கூப்பிட்டு சாமி அப்படின்னு ப்ரே பண்ணிவிட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ கரெக்டாக பெருமாளுக்கு பேக் சைட் விமான வெங்கடேஸ்வர சுவாமிக்கு திரும்பாமல் கீழே படிப்பீடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. அங்கே அவரை தொட்டு நமஸ்காரம் செய்துட்டு ஸ்ரீமதி ராமானுஜயன்னு சொல்லிட்டு கோலாப்பூர் மகாலட்சுமி சந்தனாரியில் இருப்பாங்க. கிட்ட போக முடியல, இருந்தாலும் ப்ரே பண்ணிவிட்டு படியேறி விமான வெங்கடேஸ்வர பெருமாளை சேவிச்சுட்டு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர், கருடாழ்வார், கிருஷ்ணர், வைகுண்டநாதர்லாம் இருப்பாங்க. அவங்களையும் தரிசனம் செய்துட்டு சன்னதி ராமானுஜர் உற்சவருக்கு ரொம்ப அழகாக கதம்பம் கிரீடத்தில் வச்சுருந்தாங்க. மகிழம்பூவும் கிரீடத்தில் வச்சுருந்தாங்க. அங்கே ராமானுஜாய வித்மகே தத்வாத தன்னோர் லக்ஷ்மணமுனி பிரஜோதயார் அந்த மண்டபத்தில் இருந்து தான் சுவாமி ராமானுஜர் கைங்கரியம்லாம் எப்படி செய்யணும்னு சொன்னதாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அங்கே அந்த மண்டபத்தை தொட்டு சேவிச்சுட்டு கிட்ட போக முடியாது, தூரமாக இருந்து யோக நரசிம்மரோட திருநாமம் பளிச்சுன்னு தெரிஞ்சது. உண்டியல் காசு போட்டு எடுத்துக்கிட்ட செவத்தில் தாயாக இருப்பாங்க. அங்கேயும் அவங்கள சேவிச்சுட்டு ரெங்கநாதரையும் சேவிச்சுட்டு வெளியில் வர்றப்போ குட்டி லட்டு பிரசாதம் ரொம்ப நல்லா இருந்தது. 11:50க்கு வெளியே வந்துட்டோம்.
10:20க்கு ஜாயின் பண்ணி வெளியில் வர்ற வரைக்குமே அந்த பேரி மேளம் வாசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா 12 ஆகலை அப்படிங்கிறதுனால. எங்களுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க சொன்னாங்க, அவங்க வந்து 11 மணிக்கு ஜாயின் பண்ணாங்களாம், 2 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னாங்க. வந்து டைம் வேஸ்ட் பண்ணல, உடனே லக்கேஜ் செப்பெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். அங்கே கவுண்டரில் சாம்பார் சாதம், மாங்காய் நிறைய கேரட் போட்டு சூப்பராக இருந்தது சாம்பார் சாதம். இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு டிப்பு போகிறதுக்காக போகிற வழியில் பார்த்தேன், ஆஃப்லைனில் பக்தர்கள் ரூம் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 12:45க்கு க்யூவில் இருந்தாங்க. அப்பயும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. புதன்கிழமைகளில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக நான் நேத்திர தரிசனத்துக்கு தான் வருவேன். இருந்தாலும் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு புதன்கிழமை இந்த தடவை டிப்புக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் டே சூஸ் பண்ணது. வெட்னஸ்டேவா, ஸ்கூல்லாம் திறந்துடும், க்ரௌடு குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. நாங்கள் 1:18க்கு டிப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். கவுண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. 64 பேர் தான் திருப்பாவட சேவா, 37 பேர் தான் அர்ச்சனா சேவா, 236 பேர்கிட்ட தான் சுப்பிரபாதம் சேவா. அந்த அளவுக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகிருந்தது. சரி, நம்ம செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்னே ப்ரே பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு மலையப்ப சுவாமியை பார்க்கறதுக்காக மறுபடியும் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நடந்தே வந்துட்டோம். 2:20க்கு கோயிலேருந்து வெளியில் வருவார் வைபோத்சவ மண்டபத்துக்கு போகிறதுக்காக, ஆர்ஜித பிரம்மோற்சவம்காக. அங்கே அவரை சேவிச்சுட்டு, இது பெரிய ஜிய சுவாமி மட், எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே லாக்கர் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. 100 ரூபா லாக்கரு, 500 ரூபா அட்வான்ஸு. நம்ம லாக்கர் ரிட்டர்ன் பண்ணுறப்போ 500 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கே இருந்துட்டு உடனே கீழே இறங்கிட்டோம். ரேணுகுண்டாலேருந்து நம்ம திருமலைக்கு வரணும்னா 1 வேவாக தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். இதே கீழ் திருப்பதிலேருந்து வரணும்னா 2 வேவாக எடுத்துக்கலாம். 2 வேவாக எடுக்கிறப்போ 20 ரூபா கம்மியாகும். ஸோ 1 வேவாக நான் டிக்கெட் எடுத்ததுனால மறுபடியும் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு கீழே இறங்கிட்டோம் இமிடியேட்டாக. நம்மாழ்வார் சன்னதிக்கு போகணும் அப்படின்னு ஆக்சுவலாக தாயார்கிட்ட சாரி சொல்லிவிட்டு அவ்வளோ சீக்கிரமாக வேறு எங்கேயும் போகாமல் இங்கே வந்ததும் நம்மாழ்வாரை தரிசனம் செய்கிறதுக்காக தான். கபிலேஸ்வரர் கோயில் உள்ளே இருக்கும். என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது ஆஞ்சநேயர் கோயில். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற கோபுரம் தான் நம்மாழ்வார் சன்னதி. மிக பழமை வாய்ந்த கோயில், 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில். மூலவர் நம்மாழ்வார் பெருசாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். தைலக்காப்புக்கு நம்ம நல்லெண்ணெய் கொடுத்தா தைலக்காப்புக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மாழ்வார் அவதரித்த இடமான ஆழ்வார் திருநகரிக்கு போகிறேன். திருச்செந்தூரில் அபிஷேகம் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இங்கே வந்து நம்மாழ்வார் சன்னதியில் நம்மாழ்வாரை பார்த்துடணும் அப்படின்ட்டு ரொம்ப தோணிக்கிட்டே இருந்தது. அட் அ டைம் எல்லா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் ட்ரெயின் கரெக்ட் டைமில் பிடிக்க முடியாது. அதனால தான் 300 ரூபா தரிசனம் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக இங்கே இறங்கிட்டு நம்மாழ்வார் சன்னதியில் நம்மாழ்வாரை சேவிச்சுட்டு மற்ற சன்னதிகளையும் தரிசனம் செய்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள கபிலேஸ்வரர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன் நிறைய சன்னதிகள் இருக்குது. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கோயில் திறந்துருக்கிற நேரம்லாம் தனியாக ஷேர் பண்ணுறேன். ஃபியூ மினிட்ஸ் உட்காந்துருந்தேன். அப்புறம் கிளம்பிட்டேன்னா கரெக்ட் டைமுக்கு நான் போக வேண்டிய ட்ரெயின் ரேணுகுண்டாக்கு வந்துட்டு இருந்தது. 6:40க்குலாம் வந்துடும்னு பார்த்தோன்னே ஊபர் பேசிக்கிட்டேன். டயர்டாக இருந்ததுனால ஆட்டோவில் 220 ரூபா காமிச்சது ரேணுகுண்டாக்கு போகிறதுக்கு. 5 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க. 5:30 மணிக்கு டிப்பு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு 5:45 6 மணிக்குள்ளார நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா எஸ்எம்எஸ் வந்துடும். அந்த 6 மணிக்குள்ளார எஸ்எம்எஸ் வரலன்னொன்னவே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ரிசல்ட்டு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா கம்மி ரெஜிஸ்ட்ரேஷன் தான், பெருமாளே செலக்ட் பண்ணிவிடு அப்படி இப்படின்னு நினச்சா அந்த நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் மொத்த ஃபீலிங்கும் மாறிடுச்சு. அந்த நாட் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் பெருமாளை நேத்திர தரிசனத்தில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்த்துருப்பேன், ஸ்ரீனிவாச கத்தியம் கேட்டிருப்பேன், ஜிலேபி வாங்கியிருப்பேன். அந்த நாட் அப்படிங்கிற ஒரு வேர்டால் எல்லாமே மாறிடுச்சு. ஏன்டா இந்த வேர்டை இங்கிலீஷ் டிக்ஷனரியில் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். 6:22க்கு எனக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆச்சு. போன வாட்டி செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 6:28க்கு ரிசீவ் ஆச்சு. செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா 6 மணிக்கு முன்னாடியே நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுடுவாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு. அந்த நாட்டுங்கிற வேர்டு இல்லாமல் இஸ் அலாட்டட் அப்படின்னு வரும். அப்புறம் ஒரு 6:15 மணி போல் பேலிங்க் அனுப்பிச்சி விடுவாங்க. சரி, கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போய் இறங்கும் போது தான் எஸ்எம்எஸ் வந்தது. 7 மணிக்கு ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. கரெக்டாக வந்து சிஎஸ்எம்டி ட்ரெயின் இது, சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அதுக்கு முன்னாடி போகும். அடுத்து சிஎஸ்எம்டி ட்ரெயின் இருக்கும், அதற்கடுத்து வந்தே பாரத் இருக்கும். சிஎஸ்எம்டி எனக்கு சூட் ஆச்சு, ஸோ அதில் ஏறியாச்சு.
ஆக்சுவலாக 9:45 பெரம்பூருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக ட்ரெயின் போகுது. பார்க்கில் 2 நிமிஷம் நின்று தான் நாங்கள் பார்க்லேயே இறங்கிட்டேன். க்ராஸ் பண்ணி எலக்ட்ரிக் ட்ரெயினும் பிடிச்சிட்டேன். பார்க்லேருந்து எக்மோருக்கு போகிற ட்ரெயின் இது. எக்மோருக்கு போகிறதுக்கே அவ்வளோ டிலே. நான் எக்மோர் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தேன் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க சிஎஸ்எம்டி ட்ரெயின். ஆன் டைமுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் எல்லாம் குறிப்பாக சென்னைக்கு வந்து போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.